வணக்கம் மக்களே. ஜூலை 29 இன்னைக்கான முதல் பதிவு. டாடா கேபிட்டல் இவங்க Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் இன்கம் 15% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 8% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட இன்கம் 8,825 crore இருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,628 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 56% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 11% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இவங்களுக்கு 2.91 lakh crore இருக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். L&T இவங்களோட ரெவன்யூ 67,942 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 7% இன்க்ரீஸும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 18% டிக்ளைனும் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 4,123 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 23% டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெண்டுமே குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆர்டர் இன்ஃப்ளோஸ் எவ்வளோ இருக்குன்னா 14% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். இது 1.08 lakh crore இருக்கு இந்த குவார்ட்டரில். ஆர்ஆர் கேபிள்ஸ் இவங்களோட ரெவன்யூ 3,168 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 54% இன்க்ரீஸும் சீக்வென்ஷுவலி 7% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 205 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 129% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷுவலி 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ஸில் இவங்களோட ரெவன்யூ 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் இவங்களோட 91% ஆஃப் டோட்டல் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. FMEG செக்மெண்ட்டில் ரெவன்யூ 28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோஃபோர்ஜ் இவங்களோட ரெவன்யூ 5,527 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 24% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 49% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 518 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 15% டிக்ளைனும் இயர் ஆன் இயர் வைஸ் 63% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இவங்களோட 12 month எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டர் புக் எவ்வளோன்னா $2.23 billion இருக்கு. இது 27% சீக்வென்ஷுவலி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். 44% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு ஷேருக்கு ₹4 டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 3. சனோஃபி கன்சியூமர் ஹெல்த் கேர் இவங்களோட ரெவன்யூ 235 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 7% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 3% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 69 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 13% இன்க்ரீஸும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரதி பாஸ்பேட்ஸ் இவங்களோட ரெவன்யூ 6,124 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 36% இன்க்ரீஸும் சீக்வென்ஷுவலி 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 392 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 24% இன்க்ரீஸும் சீக்வென்ஷுவலி 152% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்களோட டோட்டல் இன்கம் 17,529 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 10% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,673 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 11% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 3% குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வைஸ் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. இவங்களோட ஹோம் கேர் செக்மெண்ட்ல இவங்களோட ரெவன்யூ 6,554 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பியூட்டி அண்ட் வெல்பீயிங்ல 12% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ல 7% இன்க்ரீஸும் பர்சனல் கேர்ல 3% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் இவங்களோட ரெவன்யூ 820 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 172% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 85 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 180% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஃபைனல் டிவிடெண்டா ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 7. வருண் பீவரேஜஸ் இவங்களோட ரெவன்யூ 8,650 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 21% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,525 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 15% இன்க்ரீஸும் சீக்வென்ஷுவலி 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பைன் லேப்ஸ் இவங்களோட ரெவன்யூ 737 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 5% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ்
20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இவங்களுக்கு 309% இன்க்ரீஸும், ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 67% குறைஞ்சிருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸ் இவங்களோட ரெவன்யூ 9474 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 13% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 7.5% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 660 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 64% டிக்ளைன் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 37% டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவராலாக இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 8834 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 22% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 3% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியலி மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு 0.5%. ஃபைசர் இவங்களோட டோட்டல் இன்கம் 698 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 4% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இவங்களுக்கு இயர் ஆன் இயர் வைஸ் 7% இன்க்ரீஸும், குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 2% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3819 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 22% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 30% குறைஞ்சிருக்கு. டோட்டல் இன்கம் 3862 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 22% அதிகரிச்சிருந்தாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 30% குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூ டோட்டல் இன்கம் ரெண்டுமே குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. ராடிகோ கெய்தான் இவங்களோட ரெவன்யூ 5867 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 10% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 230 crore இருக்கு. இது 76% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 28% அதிகரிச்சிருக்கு. ஓவராலாக இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. பிர்லா சாஃப்ட் இவங்களோட ரெவன்யூ 1379 crore, குவார்டர் அண்ட் குவார்டரில் 2% இன்க்ரீஸும், இயர் ஆன் இயர் 7% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 8% டிக்ளைன் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இயர் ஆன் இயர் வைஸ் ஆனால் 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிடிகே பிரஸ்டீஜ் இவங்களோட ரெவன்யூ 813 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 34% இன்க்ரீஸும், குவார்டர் அண்ட் குவார்டரில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 59 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 134% இன்க்ரீஸும், குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஜி இன்விட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 311 crore இருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் மார்ஜினலி டிக்ளைன் ஆயிருக்கு 0.6%. குவார்டர் அண்ட் குவார்டரில் ஸ்டேபிளாக இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 185 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 3% குறைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டரில் 24% குறைஞ்சிருக்கு. இந்த குவார்டரும் ₹3 டிஸ்ட்ரிபியூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 31. ஃபியூஷன் ஃபினான்ஸ் இவங்க 1.63 lakh பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் ஷேர்ஸ், இதோட ஒர்த் வந்து 1.07 crore இருக்கு. இதை வந்து டேக் அவே பண்ணியிருக்காங்க, அதாவது கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு வந்து சில ஷேர் ஹோல்டர்ஸ் கேஷ் பே பண்ணலை, அதனால வந்து அது கேன்சல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2.29 lakh ஷேர்ஸை வந்து இவங்க ஃபுல்லி பெய்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 crore இருக்குது. வேதாந்தா அலுமினியம்க்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 520. சில புரோக்கரேஜஸ் 600 கொடுத்துருக்காங்க. கால அளவு 12 months. டெம்கோ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் 1:10 ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 5. டிரான்ஸ்ரேல் லைட் இவங்க இன்டரிம் டிவிடெண்ட் ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 3. ஜூனிபர் கிரீன் எனர்ஜி இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 7.6% பாசிட்டிவ். எம்வி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டிங் கெயின் 25% பாசிட்டிவ்ல இருக்கு. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.